1923 திருமயத்திலேந்து புதுக்கோட்டைக்கு விஜயம் பண்ணினான். புதுக்கோட்டையில அரசாங்க மரியாதையோட சஹஸ்ரபாத பூஜை அப்படின்னு பண்ணினான். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருஆனைக்காவலுக்கு வந்தா. காஞ்சி காமகோடி பீடத்துக்கு ஆதிசங்கர பகவத்பாதா காலத்திலேந்து பாரத தேசத்துல பல இடங்கள்ல கட்டடம் இருக்கு, மடத்தோட பிரான்ச் இருந்துன்னு இருக்கு. அதுல முக்கியமானது திருவானைக்காவல்ல வடக்கு வீதியில உள்ள சங்கர மடம். இந்த பிராச்சீனமான சங்கர மடத்தை பெரியவா சுமார் 75,000 ரூபாய் செலவுல கருங்கல் திருப்பணியா பண்ணி அதை இனாகிரேட் பண்ணினா. இந்த திருவானைக்காவல் சங்கர மடத்துல தான் பிரபல சயின்டிஸ்ட் சர் எஸ்.எம். விஸ்வேஸ்வரையாக்கு உபநயனமானதா அவரே எழுதியிருக்கார். இந்த சங்கர மடத்துல தான் விஸ்வேஸ்வரையாவோட பிரம்மோபதேச உபநயனம் எல்லாம் நடந்ததா சொல்றா. இதுல இருந்தே தெரியறது அவளுக்கும் இந்த காமகோடி பீடத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 1923 ஏப்ரல் மாசம் 29 திருவானைக்காவல்ல தாடங்க பிரதிஷ்டை நடந்தது. ஆதிசங்கர பகவத்பாதாள் இந்த பாரத தேசத்துல யாத்திரை பண்ணிட்டு வரத்தே பல இடங்கள்ல யந்திர பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கார். அதுல காசியில அன்னபூரணி, காஞ்சியில காமாட்சி, மாங்காடுல காமாட்சி, கொல்லூர்ல மூகாம்பிகை, திருவத்தியூர்ல திரிபுரசுந்தரி, திருப்பதி, ஸ்ரீரங்கம் முதலான பல இடங்கள்லயும் யந்திரஸ்தாபனம் எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால இந்த திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டனும் ஆச்சாரியால் பண்ணியிருந்ததுனால அந்த பரம்பரையில வந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் கையாலே இந்த தாடங்க பிரதிஷ்டை அப்பப்ப பண்றதா சம்பிரதாயம் இருக்கிறத ஒட்டி இந்த 1923 தாடங்க பிரதிஷ்டைக்கு பெரியவா திருவானைக்காவலுக்கு விஜயம் பண்ண வெகு விமரிசையா இந்த தாடங்க பிரதிஷ்டை நடந்தது.